நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம், திருச்சியிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தாண்டி கொல்லிமலை தான் வந்திருக்கோம். ரீசெண்ட் டைமில் கொல்லிமலை வந்து ஒரு காட்டுத்தீயில பரவி ஸோ ஒட்டுமொத்த டூரிஸ்டருக்குமே ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஸோ யாருமே அங்கே போக முடியல. அங்கே இருக்கிற வெயிலாக இருக்கட்டும், காட்டுத்தீயாக இருக்கட்டும், ஒரு குளிக்கிற இடமும் ரொம்ப வத்தி போய் தான் இருந்துச்சு. அவங்க நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் கொல்லிமலை ஹில் ஸ்டேஷன் ஃபோன் அடிச்சு அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால் வாங்க குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ எப்படி இருக்கு, என்ன நிலவரம் இருக்குது, தண்ணி நல்லா இருக்கா, போகிற ரூட் எப்படி இருக்கு, அங்கே இருக்க சாப்பாடாக இருக்கட்டும், அங்கே என்ன மாதிரி சாப்பாடு ஃபுட்டு இருக்குது, அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு எப்படி போட்டிருக்காங்க, தண்ணி எவ்வளோ இருக்குது, இது பற்றி ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஒரு 4 எபிசோடாக பேசுவோம். இது ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ மறக்காம நம்மளோட சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவலிங் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காம நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு 3 எபிசோட் பாக்கி இருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு போகிற வழி என்னென்ன பண்ணுறோன்ற பார்த்துருப்பீங்க. அங்கே போய் நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணோம், என்னென்ன சேலஞ்ச் பண்ணோன்றத ஸோ அந்த மலை ஏறி இறங்கி வரவங்க கிட்டேயும் நம்ம ரிவ்யூ எடுத்திருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போறீங்க. மறக்காம நம்ம சேனல் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கூட சப்போர்ட்லாம் அடுத்த வீடியோ டிராவலிங் வீடியோ இருக்கட்டும், vlog வீடியோவா இருக்கட்டும், ஃபன்னி காமெடி எல்லா வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொல்லிமலை ஏறுறதுக்கு நீங்கள் அந்த ஒரு வழி தான் நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வழி மட்டும் கிடையாது. ஸோ இன்னொன்று கிராமத்து சைடு பேக் சைடில் இன்னொரு ரூட் இருக்குது. ஸோ அந்த வழியை நாங்கள் கொல்லிமலை அந்த மலையை ஏறணும். ஆனால் ஏறும் போது தான் தெரிஞ்சு ஏன்டா இந்த வழி ஏறணும்னு இருந்துச்சு. ஏன்னா ஸோ நீங்கள் அந்த நார்மலாக எல்லாரும் போகிற ரூட்டில் ஏறினீங்கன்னா ஸோ அழகாக ஸோ அந்த கொண்டை ஊசி வளைவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நீட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஏறினதுக்கு எப்படின்னா ஸோ அந்த ஒரு மலைக்கு மேலே கொஞ்சம் ஸ்டார்டிங் வர்றதுக்கு ரொம்ப ஒரு பாறை உடஞ்சி ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் நான் ஏறி போனோமே. அதே எங்கள் 4 வண்டி ஏற்றுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மலை ஏறி ஓரளவுக்கு மேலே போயிட்டே இருக்கும்போது எடுத்த ஃபுட்டேஜ் தான் வேணும். ஸோ அந்த ரோடு நீங்கள் பார்த்தாவே தெரியும். அந்த நார்மல் கொல்லிமலை ரோடு மாதிரியே தெரியாது. அந்த இன்னொரு பேக் சைடு நாங்கள் ரோடு ஏறும் போது தான் உள்ளது காட்சி தான் இதெல்லாம். தேனியிலிருந்து பொறுமை